ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர. இது நாள் வரைக்கும் எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. இதே போல இன்னும் எங்களுடைய பயணத்தில் எங்களுக்கு நிறைய ஆதரவு நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லி குருநாதரை அம்பாளையம் வேண்டிட்டு உங்களுக்கும் நன்றியை என்னுடைய நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த பதிவுகளை போகிறேன். குரு இல்லா வித்தை பாழ். அதாவது ஒரு வழிகாட்டி வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வழிகாட்டி இல்லாமல் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையை நடத்த முடியாது. அதுதான் முன்னோர்கள் ஒரு பாதையை நமக்கு உருவாக்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த பாதையில் நம்ம அதான் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ப்ராசஸை ஆல்ரெடி முன்னோர்கள் செட் பண்ணிட்டாங்க. நம்ம அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணாலே நமக்கு தேவையான அவுட்கம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி அதை சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஆரம்பத்திலிருந்து அதை பண்ண வேண்டாம். இது எதுக்கு இதை சொல்கிறேன், நம்ம முன்னோர்கள் தான் நமக்கு ஒரு விதத்தில் வழிகாட்டி, குரு. இப்போ நான் நம்மளோட சேனலில் நிறைய மந்திரங்கள் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 250 300 வீடியோ போட்டிருக்கேன். 250 எக்ஸாக்ட் நம்பர் எனக்கு ஞாபகத்தில் இல்லை, வாட் எவர். ஸோ நிறைய பேர் அந்த மந்திரங்களை கேட்டு நான் மந்திரத்தை சொல்கிறேன், நீங்கள் மந்திரத்தை எழுதுங்க, உங்களோட சேர்ந்து நானும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டென்ஷன், தப்பே கிடையாது. ஏன்னா மந்திரம் போட்டிருக்கிறது எல்லாருக்கும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அது மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இப்போ நிறைய பேர் ஆன்மீகத்தில் வளரணும், நான் இந்த மந்திரத்தை ஜபிக்கணும், முறைப்படி ஜபிக்கணும் அப்படின்னாக்க ஒரு நல்ல குரு மூலியமா உபதேசம் பெற்று, குரு கேன் புல் யூ அவுட் ஆஃப் யுவர் கார்மிக் பேகேஜஸ். ஓகே, அந்த மாதிரி இதில் ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுத்து நீங்கள் இந்த ஆன்மீக பயணத்துக்குள்ளே வரும்பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு சகல சௌபாகியமும் அஷ்டைஸ்வரியமும் நல்லா கிடைக்கும். நல்ல குரு ஒரு அருமையான பாதையை உங்கள் வாழ்க்கைக்கு வழிவகுத்து கொடுப்பார். இந்த தேவையில்லாத இந்த அசத்தான வேலைகள் நிறையா இருக்கு, அந்த இதெல்லாம் உங்களுக்கு அகற்றி நல்ல ஞானத்தை தருவார். ஞானத்தை தருவர் தான் குரு. ஓகே, சரி. இப்போ நீங்கள் நிறைய பேர், ஒரு சில பேர் 18 வயசுல நான் வாஞ்சா கல்பலதா ஸ்ரீவித்யா கணபதி அந்த ஜபத்தை நான் மறுபடி உங்ககிட்ட அந்த உபதேசமா வாங்கிக்கணும்னு அப்படின்னு கேட்குறாங்க. சில பேர் 23 வயசுல இருக்கிறவங்க நான் உச்சிஷ்ட கணபதி உங்ககிட்ட இது பண்ணணும், கற்றுக்கணும், நான் அந்த உபதேசம் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது முற்றிலும் தவறு. ஏன்னா சில ஜபங்கள், சில பேர் முதல்ல பாலகணபதியில் ஆரம்பிச்சு இல்லை மகா கணபதியில் ஆரம்பிச்சு கடைசி இதில் வருதுதான் வாஞ்சா கல்பலதா ஸ்ரீவித்யா கணபதி. இதை எடுத்தெடுப்புலேயே இது பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. மகா கணபதிக்குள்ள வரணும், ஸ்ரீவித்யாக்குள்ள வரணும், அதுக்கப்புறம் கடைசியா வருது வாஞ்சா கல்பலதா ஸ்ரீவித்யா கணபதி. ஸ்ட்ரைட்டாவே வாஞ்சா கல்பலதா ஸ்ரீவித்யா கணபதி உபதேசம். இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த மாதிரி தவறுகள்லாம் செய்யறாங்க. இந்த அவங்களுடைய அஜ்ஞானம், நான் தவறா சொல்லலை, அவங்களுடைய அஜ்ஞானம். யாருமே குத்தம் சொல்றதுக்கான அதிகாரம் எனக்கு கிடையாது. ஓகே, ஏன்னா ஒருத்தர் ஒரு விதத்துல ஃபாலோ பண்றாங்க, தப்பில்லை. ஆனா ஒழுங்கான விதத்துல அவங்க ஆன்மீகத்துல வளரணும் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட், இப்போ உச்சிஷ்ட கணபதி ஒருத்தர் வாலிப பருவத்துல எடுத்தாங்கன்னாக்க அவங்களால நிறைய விஷயங்களை கட்டுப்படுத்த முடியாது. புரியுறதா? இதுக்கு மேல டிப்ளமேட்டிக்கா இந்த இதுல சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு விதத்துக்கு ஒரு இப்போ ஒரு சில இது நம்மளை டெம்ப் பண்ணும். அந்த மோகத்துக்குள்ள போய் நம்ம மாட்டின்ட்டோம் அப்படின்னா நம்மளோட அல்டிமேட் கோலை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். புரியுறதா? ஸோ நம்மளுடைய அல்டிமேட் கோல் என்ன? அந்த பரம்பொருள் அடையணும். அதான் ஒருத்தருடைய ஆன்மீக வாழ்க்கையில அல்டிமேட் கோல் அப்படிங்கிறது பரம்பொருள் அடைஞ்சு தசமா சித்திகளை ஜெயிச்சு ஐந்திரியங்களை ஜெயிச்சு அந்த பரம்பொருள் கிட்ட போனோம். பரம்பொருள் கிட்ட போன பிறகு தன் செயல் நீ தவிர்ப்பது தீர்ந்தீங்க, நின் செயல் செய்து நிறைவு பெறும் முன்னம் நின்னை சரணடைந்தேன். ஃப்ரம் செல்ஃப் டு செல்ஃப்லெஸ். அது ஒரு பயணம். என்னாலதான் எல்லாம் நடந்தது, நான் தான் இதெல்லாம் பண்ணேன், நான் தான் இதெல்லாம் செஞ்சேன், நான் 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 அப்படிங்கிற அந்த அகம் போய்
அகம்பாவம் போய் நம்ம வந்து பகவானே கதி, அம்பாளுடைய உத்தரவு வந்து ஒருத்தருக்கு எடுத்து சொல்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கைய நம்ம வந்து பகவான் கிட்ட அர்ப்பணிக்கணும். அப்ப நமக்கு என்ன தேவையோ அதை பகவான் ஏற்படுத்தி தருவார். அது எப்போ நடக்கும்? when you are in synchronicity, அதாவது மனம், வாக்கு, காயம், மமகாரம், அகங்காரம், இந்த ஐந்தும் ஒரே நிலையில செயல்படணும். எனக்கு இன்னைக்கு மழை வரணும் அப்படின்னா மழை வரணும். அது எப்போ நடக்கும்? when your entire mind, body and soul is completely aligned with your source. நிறைய நேரங்கள்ல இந்த இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால தான். ஏன் அப்படின்னா நிறைய ஆசைகள் இருக்கு. எனக்கு இருக்க ஆசைகள் நான் இல்லைன்னு நான் சொன்னா நான் பொய் சொல்ற மாதிரி அர்த்தம். எல்லாருக்கும் ஆசைகள் இருக்கு. ஆனா இப்போ என் வாழ்க்கையை வந்து அம்பாள் எப்போ ஆட்கொண்டாலோ அப்போத்துல இருந்து அவளுடைய உத்தரவு கேட்டுதான் என் வாழ்க்கை நடக்குது. நான் ஏதோ நான் உங்களுக்கே நிறைய முன்னாடியே சொல்லியிருக்கேன். மெட்ராஸ்ல ஏதோ நான் வந்து பிறந்து வளர்ந்து படிச்சு அப்புறம் பெங்களூரு 100 ரூபா காசோட வந்தேன். எப்படியோ இது பண்ண ஏதோ பண்ண போன வாழ்க்கையில ஏதோ ஆச்சு வாழ்க்கையில சந்தோஷமா ஏத்துனேன். ஏன் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போனேன். அதுல இருந்து அன்னைக்கு வந்து என் அம்பாள் ஆட்கொண்டா. அன்னையில இருந்து இன்னி தேதி வரைக்கும் என் வாழ்க்கைக்கு அவ பொறுப்பு. என் பாதத்தை கெட்டியா பிடிச்சுக்கூடா அப்படின்னா குருநாதர் ஆசீர்வாதத்துல அம்பாள் அனுகிரகத்துல அற்புதமான குரு கிடைச்சார். நிறைய பேர் நான் வந்து கொஞ்சம் தப்பான ஆட்கள் வந்து அவங்களும் வந்து எனக்கு வழிகாட்ட வந்தாங்க. அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்கு வாழ்க்கையில. ஏன்னா எதுக்கு சொல்றேன், இந்த இதுக்குள்ள நான் வந்ததுக்கான முக்கியமான காரணமே சரியான விதத்துல ஒருத்தருக்கு வழிகாட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் இதுக்குள்ள நான் வந்தேன். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு குருவை தேர்ந்தெடுங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இது எதுக்காக நல்ல குரு தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது அந்த இன்னொரு காரணத்தையும் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஆன்மீகத்துக்குள்ள நம்ம வந்து உள்ள போக 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 நமக்குள்ள இருக்கிற அழுக்கே நமக்கு வந்து வெளியில போயிடும். அப்போ உள்ளுக்குள்ள ஒரு வெளிச்சம். குரு அப்படிங்கிறவர் இருளை நீக்கி வெளிச்சத்தை தரக்கூடியவர். அவர்தான் உண்மையான குரு. எல்லாருக்குள்ளயும் ஒரு இருட்டு இருக்கு. ஓகே, இது இயற்கை. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு இது பண்ணத்துக்கு தான் இந்த பிறவி எடுத்திருக்கோம். அந்த பரம்பொருள் அடையணும். அப்போ ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து அந்த பரம்பொருள் அடையலை அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த பிறவி எடுத்திருக்கோம். இந்த பிறவியில நம்ம வந்து அதாவது பிறவியிலேயே மனுஷனா பிறக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. அதுவும் பகவானே கதி ஒரு குறிப்பிட்ட இதுல வந்து பிராமணனா பிறந்தா இன்னும் ரொம்ப அரிது. பிராமணனா பிறந்து பகவானே கதி அப்படின்ற மாதிரி நம்ம போறோம் பார்த்தீங்களா, இன்னும் ரொம்ப ரொம்ப அரிது. அதுக்குன்னு மற்றவங்களுக்கு வந்து அந்த இது இல்லையா, தவறு அப்படி நான் சொல்லலை. அவங்க வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற கடவுளை அறிஞ்சாக்க, உணர்ந்தாக்க மிக மிக அரிது. அவங்களுடைய குல வழக்கத்து பிரகாரம் இருக்கிற அந்த குல தர்மங்கள் அப்படி பண்ணிட்டு வந்தாக்க மிக மிக அரிது. பகவானா இருந்தா இப்ப யாரா இருந்தானே நம்ம எல்லாருமே பகவானுடைய குழந்தைகள் தான். இதுல வேறுபாடு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ என்னோட இது தவறா புரிஞ்சுக்க வேண்டாம். ஒண்ணு. ரெண்டாவது, அந்த மாதிரிலாம் பண்ணி இந்த பயணத்துக்குள்ள போகும்போது நிறைய, அதாவது இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம், திடீர்னு வந்து ரோட் பிளாக் வருது, டேக் டைவர்ஷன் அப்படின்ற மாதிரி போடுறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? டேக் டைவர்ஷன் போகும்போது கூகுள் மேப் போய் சொல்லாது அப்படிங்கிற மாதிரி நீங்க பாட்டுக்கு சுத்திட்டே இருந்தீங்கன்னாக்கா ஒரு திக்கு தெரியாம என்ன ஆகும்? அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு ஜிபிஎஸ் தேவைப்படுது. குரு பொசிஷனிங் சிஸ்டம். ஐ வில் சே ஜிஜிஎஸ், குரு கைடிங் சிஸ்டம். ஓகே, அந்த இப்படி போகாத, இந்த டேர்ன் எடுக்காத, இப்படி போ, இந்த பாதையில போகாத, இந்த பாதையில வா, இப்படி வந்தா இப்படி இருக்கும். ஓகே, ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு நேர் வழி அப்படிங்கிறது அந்த பயணத்துல தடைகள் இல்லாம இருக்காது. அந்த தடைகளை எப்படி உடைக்கிறது, தடைகளை எப்படி வாய்ப்பா மாத்துறது, இதெல்லாம் குருவுக்கு வந்து கைவந்த கலையா இருக்கணும். எல்லா விதமும் கற்று ஒரு நல்ல ஒரு ஞானத்தை தரக்கூடிய ஞானியா இருக்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் நான் வந்து இந்த மந்திரத்தை சொல்றேன், நான் சொல்றது சரியா அப்படின்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்றாங்க. தவறு. முதல்ல
முறைப்படி உங்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் வளரணும் அப்படிங்கிற ஆசை இருக்கா, முறைப்படி நீங்கள் வந்து அந்த உபதேசத்தை பெறுங்க. உங்களுடைய ஐடென்டிட்டி, அடையாளம் அப்படிங்கிறத மாற்றணும். அது வந்து குருவால் மட்டும்தான் அது முடியும். ஏன்னா அந்த ரோலில் நீங்கள் எப்படி உங்களை பார்க்குறீங்க. எனக்கு வந்து இந்த இனிஷியல் ஃபேஸில் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிரச்சனைகள் இருந்தது. ஏன்னா நான் சைக்காலஜி படிச்சிட்டேன். மண்டை, மேட்ரிக்ஸ் மண்டை. நான் வந்து கார்பரேட் ஆள் ஆகணும்னு நினச்சேன். நான் சாஃப்ட்வேர் லைனில் போகணும்னு நினச்சேன். இந்த லைனில் வரோமே, நான் ஏன் சாஃப்ட்வேர் லைனில் போகக்கூடாது? இந்த மாதிரி பலவிதமான குழப்பங்கள் ஏற்படும். இதை ஜெயிக்கணும். இது வந்து உங்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு, ஒன் சைஸ் டசன்ட் சூட் ஆல், ஒரு குறிப்பிட்ட பாதை மட்டும் கிடையாது ஒருத்தருக்கு. அதனால தான் பகவத் பாதர் சொன்னார், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு. எனக்குள்ள கடவுள் இருக்கார், அந்த கடவுளை நான் உணர்ந்துட்டேன். அப்போ அந்த கடவுளை உணர்ந்து அந்த பயணத்தில் நம்ம பயணிக்கும்போது நிறைய தடைகள் இருக்கும். அந்த தடைகளை ஜெயிக்கணும். நிறைய டேக் டைவர்ஷன்ஸ் இருக்கும். யூ ஹாவ் டு அலைன் யுவர் செல்ஃப் பேக் டு த சோர்ஸ் ரூட். இந்த மாதிரி பலவிதமான சேலஞ்சஸ் இருக்கும். துர்தேவதைகளுடைய இம்சைகள் இருக்கும். அதை ஜெயிக்கணும். இன்னொன்று, குருக்கு வந்து மர்சியே கிடையாது. கருணாமூர்த்தி தான் குரு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதர்ம வழியில் போனாக்க மர்சியே கிடையாது அவங்களுக்கு. ஸோ எதுக்கு சொல்கிறேன்? குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரம் பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. அப்போ குருவானவன் யாரு? பிரம்மா, விஷ்ணு, சிவன். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதம் அப்படின்னு சொல்றான் இல்லையா? அப்போ எந்த திசையில் இருப்பார்? தெற்கு திசையில் இருப்பார். ஸ்படிக மாலை அணிந்து கொண்டிருப்பார். இந்த மாதிரி ஸ்லோகங்கள் இருக்கு. ஞானத்தை தரக்கூடியவன். நீங்க இந்த நீங்க வந்து சொன்னோம் பார்த்தீங்களா, உங்களோட லேர்னிங் கர்வை நீங்க வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னாக்க ஒரு குருவை நீங்க வந்து மாடல் பண்ணி அந்த குரு உங்களோட கைப்பிடிச்சு கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு நான் சொன்னேன். இந்த எதுக்கு இது சொன்னேன் அப்படின்னா, நீங்க ஆரம்பத்துல இருந்து, ஏன்னா திசை திரும்பி போறதுக்கான இது நிறைய இருக்கு. இது வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன்ஸ், கண்டிஷன்ஸ் அப்ளைன்றது மாதிரி போட்டு சொல்றேன். லவகுஷா அப்படிங்கிற அவங்க வந்து கொஞ்சம் வேற விதத்துல டைவர்ட் பண்ணி போயிருப்பாங்க. இப்போ ஹனுமார் வந்து அவங்கள வந்து நல்வழிப்படுத்தி கூப்பிட்டு வரதா நான் வந்து இதுல படித்தேன். அவங்களுக்கே அப்படின்னா நம்மளாம் எமூட்டுது. ஓகே, சில பேர் வந்து ஸ்திரீமார்கள் வந்து கொஞ்சம் டைவர்ட் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி பலவிதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கலாம் நம்மளுடைய இலக்கை நோக்கி போறதுக்கு பதிலாக. அதெல்லாம் எப்படி ஜெயிக்க போறீங்க? சில பேருக்கு வந்து துர்தேவதைகள் வந்து கனவுல வந்து நிறைய பயம் கொடுக்கக்கூடிய டெரர் கனவுலாம் வரும். அதெல்லாம் நீங்க ஜெயிக்கணும். ஏன்னா கனவு வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து துர்சொப்பனம் அப்படின்வாங்க. இந்த துர்சொப்பனம் அப்படிங்கிறது என்ன? தேவையில்லாத கனவுகள், தேவையில்லாத சில விஷயங்கள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நீங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு குருவானவன் உங்களுக்கு உறுதுணையா உங்களுடைய கைப்பிடிச்சு உங்களுடைய பயணிச்சு உங்களுக்கு தேவையான அவுட்கம்மை எடுத்துன்னு வந்து கொடுக்கணும். அதாவது சிம்பிள், விதை போறது என் வேலை, ஜூஸ் குடிக்கிறது என் வேலை, நடுவில் இருக்கிற ப்ராசஸ் எல்லாம் குரு பண்றது. ஓகே, எவ்வளோ உரம் போடணும், எவ்வளோ நீர் ஊற்றணும், எவ்வளோ தூரத்துக்கு அந்த செடி வளரணும், எந்த மாதிரியான செடி வளரணும், எப்படிலாம் அது எந்த மாதிரியான காய் காய்க்கணும், எந்த மாதிரியான பூ பூக்கணும், எந்த மாதிரியான காய் காய்க்கணும், எந்த மாதிரியான பழம் கிடைக்கணும். கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்தால் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் வந்து விழி கிடைக்குமா அப்படிங்கிற பாட்டில் வரும். அந்த மாதிரி எத்தனை ஜென்மங்கள் வேணாலும் இருக்கலாம், குருநாதருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு குரு ஒருத்தருடைய வாழ்க்கையில கிடைக்கும் பொழுது, ஆட்கொள்ளும் பொழுது, நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். இது எதுக்கு சொல்றேன்? நிறைய பேர் வந்து இந்த ப்ராசஸ்ல போய் மாட்டிப்பாங்க.
ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேல அந்த நல்ல ஒரு அஹ், குருவை நீங்க தேர்ந்தெடுத்தா என்ன அப்படின்னாக்கா உங்களை வந்து பலவிதமான சிக்கல்கள் இன்னல்களில் இருந்து விடுபட்டு வெளியில கூட்டு வரதுக்கான வாய்ப்புகள் பிரகாசம். ஸோ இந்த எதுக்கு இதை சொல்றேன், ஆன்மீகத்துல வளருது, ஆன்மீக பாதையில வருதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் ஜபத்தை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப உன்னதமான விஷயம். ஆனா முறைப்படி ஒரு குரு கிடைக்கிறதுங்கிறது நம்ம பண்ண பாக்கியம். ஓகே, சரி. இப்போ நீங்க என்ன பண்ணணும், ஒரு நல்ல குரு வேணும் அப்படிங்கிறதுனா நல்ல உங்களுடைய குல வழக்கத்து பிரகாரம் ஒன்று புரிஞ்சுக்கணும். இப்போ குருவை வந்து மாத்துறதுக்கான அதிகாரம் யாருக்கும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட குருமார் வந்து நம்மளோட முன்னோர்கள் பின்பற்றி வராங்கனாக்க அவருடைய வழக்கத்து பிரகாரம், இப்போ ஐயர்ஸ்னா ஐயருக்கு வந்து பகவத் பாதா தான் குரு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஓகே, நான் திரும்ப மொழி ரீதியாக அதை ஜாதி ரீதியாக அதை எடுத்துட்டு போக விரும்பல, எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஐயங்கார் அப்படின்னாக்கா அவங்களுக்குரிய ஜீயர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு அவங்களுடைய குலகுரு அப்படின்ற மாதிரி சில பேர் இருப்பாங்க. அவங்களுடைய பாதத்தை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. எனக்கும் என் குடும்பத்துக்கும் நல்ல வழிகாட்டு, நான் ஆன்மீகத்துல வளரணும்னு நினைக்கிறேன், நல்ல வழிகாட்டு அப்படின்னு சொல்லி அவங்கள ஆத்மார்த்தமா நினைச்சுட்டு நீங்க வந்து சொன்ன அத்தனை பூஜைகளும், பண்ண அத்தனை பூஜைகளும், சொன்ன நாமாவளிகள் சாஸ்திரநாமங்கள் எல்லாம் அவங்களுடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்ணி, நான் சொன்னதை நீ வந்து சித்தி பண்ணி கொடு அப்படின்னு மந்திர சித்தி ஆகணும். முதல்ல அந்த குருக்கு அந்த மந்திர சித்தி ஆயிருக்கணும். அப்புறமா தன்னுடைய சீடர்களுக்கு வந்து அவங்க மந்திர சித்தி பண்ணி தர முடியும். ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணும், நிறைய பேர் வந்து நான் லலிதா சஹஸ்ரநாமம் சொன்னேன், நான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னேன், தவறே இல்லை, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும். ஆனால் அந்த மந்திர சித்தி ஆகணும்னா ஒரு நல்ல குரு கிடைக்கணும். நல்ல குரு கிடைச்சு அவருக்கு பாதத்தில் அந்த மந்திர ஜபத்தெல்லாம் சமர்ப்பணம் பண்ணி நீங்க வந்து அந்த மந்திர சித்தி அடைஞ்சு அதுக்கப்புறமா தசமா சித்திகளை ஜெயிச்சு ஐந்திரியங்களை ஜெயிச்சா பரம்பொருளோட வெளிச்சத்தை அந்த குரு வந்து காட்டி தரணும். இதெல்லாம் நடந்தா உங்க வாழ்க்கைக்கு நீங்க வந்து கவலையே பட வேண்டாம், எல்லாத்தையும் குருநாதர் பார்த்துப்பாரு. நான் அதை தான் செஞ்சேன், அதை தான் நான் செஞ்சேன். எனக்கு வந்து எல்லாமே ரொம்பவே சுலபமா நடந்தது. அம்பாளுடைய அனுகிரகத்துல குருநாதர் ஆசீர்வாதத்துல எல்லாமே சுலபமா நடந்தது. அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் சாய்பாபாவை வழிபடுறாங்க, தவறே இல்லை, அவரும் அற்புதமான குருமார் தானே. சில பேர் இயேசுவை வழிபடுறாங்க, தவறு இல்லை, அவர்கிட்ட போங்க. ஏசப்பா உன் பாதத்துல எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்றான், அவரும் அற்புதமான அவதூதர், அற்புதமான யோகி, அவருடைய பாதத்துல எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணுங்க. நான் சொன்ன அத்தனை ப்ரேயர்ஸ் எல்லாத்தையும் எனக்கு சித்தி பண்ணி கொடுன்னு சொல்லி கேளுங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும், நல்ல வழிகாட்டுவார். ஓகே, ஏன்னா நல்ல வழிகாட்டுறது தான் குருவுடைய ஒரு தலையாய கடமை. எல்லாருக்கும் எல்லா விதமான நலங்களும் வளங்களும் பெற்று உங்க வாழ்க்கையில சகல சௌபாகியங்களும் அஷ்டைஸ்வரியங்களும் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன், குருநாதரையும் அம்பாலையும். சரி, நல்ல குரு கிடைக்கிறதுக்கு என்னென்னலாம் சாமி பண்ணலாம்? நியாயமான கேள்வி. குரு தட்சிணாமூர்த்திய ஒரு வியாழக்கிழமையும் அவரை வழிபட்டு எனக்கு ஒரு நல்ல குரு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க. சுக்குக்கு மிஞ்சின மருந்து இல்லை, சுப்பிரமணிய சுவாமிக்கு மிஞ்சின தெய்வம் இல்லை. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, முருகா எனக்கு ஒரு நல்ல குரு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி என் அப்பா முருகன் கிட்ட வேண்டிட்டு, என் அப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, அவர் பிரார்த்தனை பண்ணிட்டு நல்ல குரு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. பிள்ளையார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, பிள்ளையாரை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அம்பாளை பிடிக்குமா, அம்பாளை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. சிவபெருமானை பிடிக்குமா, கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இல்ல மகாவிஷ்ணு பிடிக்குமா, கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ஆஞ்சநேயர் பிடிக்குமா, கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அவ வந்து உங்களுக்கு
கரெக்டான ஆள்கிட்ட கைட் பண்ணி விடுவா. இப்போ அம்பாள் வந்து எடுத்துட்டீங்கன்னாக்க குருமண்டல வாசினி நாமாவிலேயே இருக்கு, குருமண்டல வாசினியே நமஹா அப்படின்னு. ஸோ அந்த நல்ல குரு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வேண்டிக்கோங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். குரு கட்டாட்சம், அம்பாள் அனுகிரகம் பரிபூர்ணம். இதற்கு என்ன ஹோமங்கள் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிரத்யங்கரா ஹோமம், பிரத்யங்கரா சரபசுலினி ஹோமம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது, அதை பண்ணலாம். சுப்பிரமணியர் ஹோமம், சுப்பிரமணிய திரிசதி, ஏதாவது உங்களுக்கு என்ன, உங்களால் என்ன உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா சில பேரால் வந்து சில இது பண்ண முடியும், சில பேரால் பண்ண முடியாது. ஸோ ஒரு நல்ல ஐடென்டிட்டி உருவாக்கணும்னா ஒரு சில விதிமுறைகள் இருக்கு. அதாவது ஆன்மீக முன்னேற்றத்தில் ஒரு சில விஷயங்கள் இருக்கு பண்றதுக்கு. அதை நீங்க பின்பற்றி பண்ணீங்கன்னாக்க உங்களோட ஆன்மீக பயணம் அமோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எல்லா விதமான நலங்களும் வளரணும், வளங்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குருநாதரையும் அம்பாளை வேண்டிக்கிற. அமோகமா இருங்கோ, சௌக்கியமா இருங்கோ, க்ஷேமமா இருங்கோ. ஜெய் ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர.